ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரியும், இல்ல இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு 7 முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. இந்த 7 தவறுகளை நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பிசினஸ்ல நமக்கு எதிர்பார்த்த லாபம் நம்ம கைக்கு வராது. இதுக்கு முன்னாடியும் எக்கச்சக்கமான பேர் பிசினஸ்ல ஏன் நமக்கு லாபம் வரல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த 7 விஷயத்தையுமே கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 7 மிஸ்டேக் என்ன அப்படின்னு ஆல்ரெடி பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இப்போதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்களும் சரி, இந்த 7 விஷயத்தை மறக்காம தெரிஞ்சுக்கங்க. ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோ பாருங்க. ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிசினஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய பிசினஸ் தமிழ் சேனல்ல இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிசினஸ் சார்ந்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இந்த ஒரு வீடியோனுடைய வியூவரா உள்ள வரீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைபரா மாறணும் இல்லையா? ஸோ பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணிக்கங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சிறந்த தொழில் முனைவரா நீங்க மாற முடியும். ஸோ பிசினஸ்ல சாதிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், பிசினஸ்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொதுவா மிஸ்டேக்கு, எரரு இதெல்லாமே மனிதனுடைய இயல்பு தான். கண்டிப்பா மனிதன் ஆகும். பட் ஆனால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதும் மனிதனுடைய இயல்பு தானே. ரெக்டிஃபை பண்ணலை அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த விஷயம் இந்த பிஸ்னஸில் மட்டும் அப்படி விதிவிலக்கா என்ன, பிஸ்னஸ்க்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் தானே. இந்த 7 விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க இல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ்லேருந்து எதிர்பார்த்த லாபமானது வந்திருக்காது. ஸோ இதுவே நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபமானது உங்கள் கைக்கு வரணும்னா இந்த 7 மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கங்க, அப்ளை பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த 7 மிஸ்டேக்கில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூயிங் எவ்ரிதிங் பை யுவர் செல்ஃப். அதாவது எல்லா விஷயங்களுமே நானே பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், கத்தி எடுக்கிறதுல வேணா நீங்கள் களத்தில் நாங்கள் தானே அப்படின்னு கஞ்சா கருப்பு மாதிரி வசனமெல்லாம் பேசிட்டு நீங்கள் இறங்குறதுலாம் ஓகே தான். பட் ஆனால் எல்லா விஷயங்களையும் நீங்களே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இல்லை மார்க்கெட்டிங் நானே போகிறேன், சேல்ஸுக்கு நானே போகிறேன், கஸ்டமரையும் நானும் கையோட அழைச்சிட்டு வரேன், அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நானே அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்குறேன், வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒத்தையால் நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட்டானது உங்கள் கைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா டிவிஷனையுமே நீங்கள் இழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட எக்ஸ்பான்ஷனாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸோட வியூ, அதாவது அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கும் இல்லையா, அது நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடுவீங்க பார்க்கறதுக்கு உண்டான விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நானே பார்க்குறேன், பிஸ்னஸ்க்கு உண்டான எல்லா விஷயங்களும் நானே பண்ணுறதுல கிங் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை டவுன் பண்ணிக்கங்க. எல்லா விஷயங்களுமே உங்களால் பண்ண முடியும் தான், அதுக்குன்னு உங்களுடைய பொட்டன்ஷியலோ உங்களோட நம்பிக்கையோ நான் அப்படி குறைச்சி மதிப்பிடலை. பிசினஸ்க்கு அந்த விஷயம் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ அதனால the doing everything by yourself அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இத பண்ணவே பண்ணாதீங்க. இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, இனிமேல் அதுக்கு உண்டான விஷயங்களையும் அப்படியே பார்த்து சரி பண்ணி விடுங்க. இதே லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, hiring is an expense. அதாவது புதுசாக ஒரு வேலையால் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு அப்படி எடுத்து வைக்கிறது, அப்படி உள்ளே கொண்டு வரத ஒரு செலவா, ஒரு தேவையில்லாத ஒரு செலவாக நீங்கள் பார்க்காதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மிஸ்டேக்கோட கண்டினியூஷன் தான் இது. இப்படி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட நோக்கம் என்ன, மோட்டிவ் என்ன, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கெல்லாம் சீக்கிரமாக போகவே முடியாது. ஸோ அதனால் ஒரு ஆளை ஹையர் பண்ணுறது, ஒரு ஆளை நம்ம பிஸ்னஸ்க்கு அப்படி சப்போர்ட்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு செலவே கிடையாது, உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ அவர் உங்களுடைய பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தாருன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு தேவையான இடத்த நோக்கி போகலாம் இல்லையா? ஸோ புது கிளைண்ட் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புது விதமான ப்ரொமோஷன் நோக்கி போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தலாம்ல. ஸோ அதனால் ஹையர் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆளை உள்ளே எடுக்கிறதுக்கு செலவு, அது ஒரு தேவையில்லாத ஒரு செலவுங்க, அவருக்குலாம் நல்ல சம்பளம்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஹையரிங் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பண்ணுற ரெண்டாவது மிகப்பெரிய மிஸ்டேக் இதுதான். ஸோ அதனால் இதையும் பண்ணாதீங்க. இதே லிஸ்ட்டில் நான் பார்க்க போகிற மூணாவது மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறையா பேர் இதை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் தோணுது. சேவிங் மணி இன் பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது ஆப்ரேஷன் கேபிட்டல் ஆனது தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே 6 மாதத்துக்கு உண்டான ஆப்ரேஷன் கேபிட்டலை அப்படி அழகாக ஒதுக்கி வச்சிருங்க அப்படிங்கிறதுமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இனிஷியலாக எனக்கு 2 மாதத்துக்கு உண்டான விஷயங்கள் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 மாதம் கழிச்சு பிஸ்னஸ் எனக்கு தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த 2 மாதம் போட்ட அந்த ஃபண்டவே தான் திரும்ப ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது தீர்ந்து போச்சுன்னா அடுத்து நம்ம கிட்ட அப்படி கையில் கொடுக்கறதுக்கு உண்டான ஃபண்ட் இருந்தாலும் செலவு பண்ண மாட்டோம்.
மாட்டோம். ஸோ அதில் நீங்கள் சேமித்து வச்சு மிகப்பெரிய கோட்டையோ இதெல்லாம் கட்ட போகிறதே கிடையாது. ஏன்னா பிஸ்னஸ்க்கு அப்படி நீங்கள் போடுற விஷயங்கள் எல்லாமே முதலீடு தான், இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய அமௌண்ட்டை அவங்க கைக்கு தான் வந்து தரப்போகுது. ஸோ அதனால் இப்போவே பிஸ்னஸ்க்குன்னு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை சேவிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொண்டு போகாதீங்க. சேவிங்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது டச் பண்ண வேண்டாம். பட் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒதுக்கீடு பண்ணாதீங்க. இப்போ உங்களை வந்து சேவே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பிஸ்னஸ்க்குன்னு ஒதுக்கி இருக்கிற ஃபண்டை நீங்கள் அப்படி சேவ் பண்ணி அதில் உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். வேண்டாத எக்ஸ்பென்சஸ் ஒரு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, அதை வேணால் நீங்கள் கட் டவுன் பண்ணிக்கோங்க. மற்றபடி பிஸ்னஸ்க்கு நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதை வந்து எக்ஸ்பென்ஸாக நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ பிஸ்னஸ் ஃபண்ட்லேருந்து நம்ம சேவ் பண்ணுறது மூணாவது மிகப்பெரிய மிஸ்டேக். அதை பண்ணவே பண்ணாதீங்க. இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற நாலாவது மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நாட் அப்ஸ்கில்லிங் நாட் அப்கிரேடிங். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன இருப்பாங்கன்னா, பிஸ்னஸ்னா இப்படி தான்ப்பா, இந்த கடத்தில் கடை போட்டால் ஓடிடுமா, சரி ஓகே கடையை போட்டு உட்காந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கடையை போட்டு உட்காந்தே தான் இருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த கஸ்டமர் கூட அடுத்து வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்களோட இடத்துல அவங்க எந்தவித அப்ஸ்கில்லிங்கும் பண்ணல, எந்தவித அப்கிரேடிங்கும் பண்ணலை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ உங்ககிட்ட பக்கத்துலேயே ஒரு காம்படிட்டர் இருக்காரு அப்படின்னா நீங்கள் அந்த காம்படிட்டருக்கு உண்டான விஷயங்களே பண்ணணும் இல்லையா. அவரை விட நம்ம பிஸ்னஸ் எப்படி தனித்துவமாக போகணும், தனித்துவமாக மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்கில்லிங் இருக்குல்ல, அது பேர் தான் அப்ஸ்கில்லிங். நீங்கள் நாளுக்கு நாள் உங்கள் பிஸ்னஸில் என்ன புதுசாக கொண்டு வரலாம், என்ன மக்களுக்கு தேவைப்படுது, அதை மக்களுக்கு எப்படி ஈஸியாக கொடுக்கலாம், அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் அப்ஸ்கில்லிங். ஸோ இந்த ஒரு அப்ஸ்கில்லிங்கோ இந்த ஒரு அப்கிரேடிங்கோ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கொடுக்கலன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு போகவே போகாது. ஸோ அதனால் இந்த நாட் அப்ஸ்கில்லிங் நாட் அப்கிரேடிங் இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனலான ஒரு ரெக்வஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுமே அப்கிரேட் அப்படிங்கிற விஷயமான தேவைப்படுது. ஸோ பிஸ்னஸ்க்கு மட்டும் விதிவிலக்கு கிடையவே கிடையாது. ஸோ பிஸ்னஸ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ₹1 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ₹2, ₹3, ₹4, ஏன் ₹10 கூட சம்டைம்ஸ் வந்து தரதுக்கான வாய்ப்பு தரக்கூடிய ஒரு இடம் தான் அது. ஸோ அதனால் அங்கேயுமே அப்ஸ்கில்லிங்க்கும் சரி அப்கிரேடிங்குமே சரி உங்களுடைய டைம் உங்களுடைய எஃபர்ட் இது எல்லாத்தையுமே அப்படி குறைச்சி போட்டுறாதீங்க. நல்லா தாராளமாக கொடுங்க, பிஸ்னஸ் உங்களுக்கு டபுள் மடங்காக தரும். ஸோ நாட் அப்ஸ்கில்லிங் நாட் அப்கிரேடிங் தான் மிகப்பெரிய 4வது மிஸ்டேக். ஸோ இதே லிஸ்ட் நம்ம பார்க்க போகிற 5வது முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய மைண்டில் உதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போது வேலையெல்லாம் விட்டுட்டோம், ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படி இருக்கும்போது இதில் சர்வைவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. ஸோ சர்வைவலை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதாவது திங்கிங் ஆஃப் ஸ்கேலிங் அண்ட் திங்கிங் ஆஃப் சர்வைவல் அப்படிங்கிற இந்த விஷயம் தான் 5வது மிகப்பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா பிஸ்னஸ் அப்படி நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நஷ்டம் ரெண்டையுமே நீங்கள் தான் சமாளிச்சாகணும். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ்குள்ளே இறங்குவோம். அப்படி இருக்கும்போது சர்வைவல் எனக்கு ஆகிட்டே இருக்கணும்ப்பா, எது நடக்குதோ இல்லையோ எனக்கு நான் மாதம் வேலையாளுக்கு வந்து சம்பளம் கொடுத்துடணும், மாதம் இவி பில் கட்டிடணும், மாதம் கடை ரெண்ட் கட்டிடணும், மாதம் ஸ்டாக்குக்கு உண்டான காசு எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வைவலுக்காகவே நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு உங்களால் சீக்கிரமாக போகவே முடியாது. ஸோ அதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த சர்வைவலை பற்றி மட்டுமே உங்களுடைய திங்கிங் உங்களுடைய ப்ராசஸ் உங்களுடைய எக்ஸிக்யூஷன்லாம் இருக்குது அப்படின்னா அதை இப்போவே ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் பிஸ்னஸோட ஃபோர்காஸ்ட் அதாவது அவ்வளோ தூரம் நான் போகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு சர்வைவலான ஃபண்டே வரும், அதாவது சர்வைவலுக்கு தேவைப்படுற ஃபண்டே வரும். ஸோ அதான் எப்பவுமே உங்களுடைய திங்கிங் வந்து நல்லா ஒய்டாக எக்ஸ்பான்ஷனாக நம்ம பிஸ்னஸை வந்து அந்த இடத்த நோக்கி போகணும் அப்படிங்கிறத மட்டுமே செட் பண்ணி ஓடிக்கிட்டே இருங்க, அதுக்குண்டான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருங்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 6வது முக்கியமான விஷயம் என்ன, 6வது முக்கியமான மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஹேவிங் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ். அதாவது இப்போது நம்மளே எடுத்துக்கோமே, உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எல்லா ஸ்கில்லுமே இருக்கா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸை பற்றின நாலேஜ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும்ல. ஸோ அதுக்கு தான் ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பரான டைம், ப்ராப்பரான எஃபர்ட்டை இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பேசிக்காக நம்ம ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அந்த கேட்ரிங் பிஸ்னஸை பற்றின நாலேஜ் நமக்கு துளி கூட இல்லை, ஸ்கில் துளி கூட இல்லைன்னா நம்ம அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேஸ்ட்டு தான், நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட் நமக்கு வரவே வராது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கில்லை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு கேட்ரிங் இடத்துல போய் நல்லா வேலை பார்த்துருக்கணும், நல்லா முழு மூச்சாக வேலை பார்த்துருக்கணும். நல்லா வேலை பார்த்துருக்கணும் அந்த சென்ஸ் மாங்குன்னு உழைக்கிறது கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் முழு மூச்சாக நம்ம வந்து வேலை பார்க்குறது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிறது, ஸோ ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டாப் டு பாட்டம் நம்ம நோட் பண்ணி பக்காவாக நம்மளுடைய கவனத்தில் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இந்த கேட்ரிங் பிஸ்னஸ்க்கான ஸ்கில்லே இல்லாமல் நம்ம
ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் நம்மளால் ஆரம்பிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளால் ஆரம்பிக்க முடியும். பட் அதை நல்லா அப்படி ப்ராஃபிட்டான பாதையில், அதாவது லாபம் தரக்கூடிய பாதையிலே கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்குள்ள நமக்கே டவுட் வந்துடும். இது என்னடா இந்த இடத்துல நம்ம சொதப்பிட்டோமே, இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்மளே அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். ஒரு சில நேரங்களில் இதுதான் என்ன நடக்குதுன்னா, நிறையா பிஸ்னஸை அப்படியே இழுத்து பாதிலே ஷட் பண்ணிவிட்டு நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கான யோசனை வந்து கொண்டு வந்து சேர்த்துருது. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான பிஸ்னஸ் ஸ்கில் இல்லாதது மட்டும்தான். ஸோ இப்பேற்பட்ட பிஸ்னஸ் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நான் என்ன தொழில் வேணால் நான் ஸ்டார்ட் பண்ணுறது ரெடி, என்கிட்ட ஃபண்ட்லேருந்து எல்லா விஷயங்களுமே இருக்குது, பட் ஆனால் ஸ்கில் எனக்கு இன்னும் அடிஷனலாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்காகவே நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் எக்ஸ்க்ளூசிவாக பிஸ்னஸ் கோர்சஸ் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன தொழில் உங்களுக்கு வேணும், நீங்கள் டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணணுமா, கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணணுமா, இல்லை டிரைவிங் ஸ்கூல் பிஸ்னஸ் பண்ணணுமா, இப்படி என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லா விதமான ஸ்கில்ஸுமே நாங்கள் சொல்லி தரதுக்காக நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் கோர்சஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ எல்லா பிஸ்னஸ் சம்பந்தமான ஸ்கில்ஸையும் நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கங்க. இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 7வது, அதாவது கடைசி மிக மிக முக்கியமான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் சர்வீஸ் ஃபோக்கஸ்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே நாம் வந்து அதிலிருந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அதை தாண்டி சர்வீஸ் ஃபோக்கஸ்டாக மட்டும், இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய நண்பர்கள், இந்த வட்டாரத்தையே வந்து சரி நம்மளுடைய தெரிஞ்ச பையன் தானே அவனை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பளிப்பாக ஏதாவது விஷயங்கள் பண்ணுறோம்ல. ஸோ அது தொடர்ந்துட்டே வந்துச்சு அப்படின்னா நமக்கு உண்டான லாப பாதை நம்மளால் போய் சீக்கிரமாக அடையவே முடியாது. ஏன்னா அது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தாக போய் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான வார்த்தையில் வந்து பண்ணி கொடுப்போம். பட் ஆனால் அது என்னவா மாறும், நமக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நிறையா சர்க்கிளை கூட்டு வந்துடுவார். ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாமல் ஒரு லாஸும் இல்லாமல் அப்படியே ஒரு பிரேக் ஈவன்லேயே நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அதனால தான் இந்த சர்வீஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கணும். பிஸ்னஸ் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ரிலேஷன்ஷிப் வேறு அப்படிங்கிறத நல்லா பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்த்த இந்த 7 மிஸ்டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸையுமே அப்படி ஈஸியாக சட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கள வேறு வேலை பார்க்க வச்சிருக்கு. ஸோ இந்த 7 மிஸ்டேக் என்ன, இது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை தாராளமாக யோசிங்க. இல்லை இது எப்படி சரி பண்ணலாம், இந்த மிஸ்டேக்காக இருக்குது, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஐடியா பற்றின வீடியோஸை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ எந்த வித விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பிஸ்னஸ் வீடியோ பற்றின விஷயங்களாக இருந்தாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 7 மிஸ்டேக்கை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற நபர்களாக இருந்தாலும் சரி, பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறத மீண்டும் என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோலேருந்து நானும் சைன் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பையும் சரி, நம்ம ஃப்ரீடம் ஆப் பிஸ்னஸ் தமிழ் சேனலையும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக அடுத்தடுத்து எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டே இருக்குது. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கூட்டி டாடா பாபாயோடு கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பை பாய், டேக் கேர்.